விசாரணை என்ற பெயரில் காவல் நிலையம் அழைத்துச் சென்று தாக்கியதால் மனம் உடைந்த ஆட்டோ ஓட்டுநர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நடந்தது என்ன பார்க்கலாம். ஆரஞ்சு கலர் பழுப்பாமா, அந்த பழுப்புல போட்டு அவ்வளவு அடி அடிச்சிருக்கிறாங்க. ஒரு ஆட்டோ ஓட்டுநரின் மரணத்திற்கு நீதி கேட்பதற்காக திரண்டு நிற்கிறது இந்த கூட்டம். காவல்துறையின் அத்துமீறலால் ஒரு உயிர் அநியாயமாக பறிபோயிருப்பதாக குற்றம் சாட்டுகிறார்கள் சென்னை கண்ணகி நகர் மக்கள். இங்கு வசித்து வந்த ராஜேந்திரன் ஆட்டோ ஓட்டி வந்தார். திங்கட்கிழமை அப்பகுதிக்கு சென்ற கண்ணகி நகர் காவல்துறையினர் ராஜேந்திரனை சரமாரியாக தாக்கியதோடு குற்ற வழக்கின் விசாரணைக்கு அழைத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. விசாரணைக்கு பின் காவல் நிலையத்தில் இருந்து அனுப்பி வைக்கப்பட்ட அவர் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. உறவினர்கள் முன்னிலையில் தாக்கி அவமானப்படுத்தியதும் காவல் நிலையம் அழைத்துச் சென்று தாக்குதல் நடத்தியதுமே ராஜேந்திரனின் தற்கொலைக்கு காரணம் என குற்றம் சாட்டுகிறார்கள் உறவினர்கள். ராஜேந்திர வீடு எது அப்படின்னு சொல்லி படிக்கட்டுல இருந்து தரன்னு பூச்சி வலிச்சுன்னு வந்து எங்க வீட்டு வாசல்ல அவரை போட்டுட்டு இவங்க உள்ள போய் என்ன பார்த்தாங்கன்னு தெரியல. நான் அப்பயே சொல்றேன், ஷூ காலோட உள்ள போகாதீங்க, ஷூ எல்லாம் வெளியில வாசல்ல விட்டுட்டு போங்கன்னு சொன்னேன். அவங்க கேட்காம உள்ளெல்லாம் போயிட்டு ஆராய்ஞ்சிட்டு திரும்ப அவரை கீழே வரைக்கும் தரன்னு வலிச்சுன்னு போயிட்டு பைக்ல போயிட்டு அப்படி ஏத்தி அந்த கால் அவர் அப்பயே சொல்றாரு, கத்துறாரு, ரஞ்சிதா நான் என்னமா பண்ணேன், ரஞ்சிதா ஸ்னேகா கவிதான் 3 பொண்ணுங்களையும் கூப்பிடுறாரு அவரு. நான் அப்பயும் அவங்கள கேட்கிறேன், சார் அவர் எதுவுமே பண்ணல, அவரை விட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கூட கொடுக்காம அவரை அப்படி போட்டு பைக்ல ஏத்தி உட்கார வச்சுன்னு அப்படி கூட்டிட்டே போயிட்டாங்க. காவல்துறையினரை கண்டித்து ராஜேந்திரனின் உடலை வாங்க மறுத்த உறவினர்கள் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனால் இக்குற்றச்சாட்டுகள் அனைத்துக்கும் கண்ணகி நகர் காவல்துறையினர் தரப்பில் மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜேந்திரனின் உறவினர் ஒருவர் குற்ற வழக்கில் தொடர்புடையவர் என்றும் அவரை தேடி கண்ணகி நகருக்கு சென்றபோது கூச்சலிட்டு சிக்னல் கொடுத்த ராஜேந்திரன் தாங்கள் தேடி வந்த நபரை தப்ப வைத்து விட்டதாகவும் கூறுகிறது காவல்துறை. அதன் காரணமாகவே அவரை விசாரணைக்கு அழைத்துச் சென்றதாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கண்ணகி நகர் காவல் நிலைய ஆய்வாளர் வீரகுமார் மீது புகார் கொடுத்துள்ள ராஜேந்திரனின் உறவினர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் சுப்பிரமணியன் மற்றும் சாந்தகுமார்.